ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதில தான் பார்த்தோம். பேசிக்கா 8 to 17 எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது நான் குடுத்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். 17 இது 16 கொஸ்டின், இது வந்து 15 கொஸ்டின், இது 14த் கொஸ்டின், 13த் கொஸ்டின், 12த் கொஸ்டின், 11த் கொஸ்டின், 10த் கொஸ்டின், 9த் கொஸ்டின், அப்புறம் 8த் கொஸ்டின். ஸோ இதுலேருந்து பேசிக்கா 17 வரைக்கும் படிச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 5.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Read the given bar graph which shows the percentage of marks obtained by Brinda in different subjects in an assessment test. பிஸ்கோ டெஸ்ட்ல வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கு. அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கான், டேட்டா கொடுத்துருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எத்தனை கொஸ்டின் இருக்கு? ஆக்சுவலாக 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆன் வெர்டிகல் லைன். இதில் என்ன கொடுத்துருக்கான்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்து 10 கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 யூனிட் வந்து 10%. 1 யூனிட் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது 10லேருந்து 20, 10 to 20, 20 to 30, 30 to 40. ஸோ 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு 10%. பிருந்தா ஹஸ் ஸ்கோர்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ எது இருக்கலே ஹைட் அதிகமாக இருக்கோ, எந்த பாராகிராஃப் ஹைட் அதிகமாக இருக்கோ அதை மேக்ஸிமம். ஏன்னா போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். மேக்ஸிமம் 90 வரைக்கும் இருக்குது, மினிமம் 0. ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸில் தான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் வாங்கியிருக்கா. ஸோ மேக்ஸ் நான் சொல்லித்தர சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸில் தான் ஹையஸ்ட் வாங்கியிருக்கா. மினிமம் எங்கே வாங்கியிருக்கா? இருக்கிறதுலே குட்டி பாராகிராஃப் தான், குட்டியாக இருக்கிற பார் தான். இந்த பார் தான் இருக்கிறதுலே குட்டியாக இருக்குது. லாங்குவேஜில் ஒரு 50 மார்க் தான் இருக்கா. ஸோ லாங்குவேஜ் தான். ஸோ மினிமம் வந்து லாங்குவேஜ்னா இப்படி இருக்கு லாங்குவேஜ். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பை பிருந்தா இன் சயின்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். லைட்டாக எடுத்துடுறாங்க. ஓகே சயின்ஸ். ஓகே திக்னஸ் வேணால் கொஞ்சம் கம்மியாக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சயின்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு கேட்குறேன். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு இவ வந்து இவ்வளோ வாங்கியிருக்கா, 60% வாங்கியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு வரைய கஷ்டமா இருக்கு. டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 60 வாங்கியிருக்கா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பை ஸ்கோர் பை பிருந்தா இன் சயின்ஸ் வந்து 60%. 60% வாங்கியிருக்கா. கொஞ்சம் 50 விட கொஞ்சம் அதிகம். பிருந்தா ஸ்கோர் 60% மார்க்ஸ் இந்த சப்ஜெக்ட் சயின்ஸ். சயின்ஸ்லாம் 60% வாங்கியிருக்கா. ஸோ திருப்பி அதை வேற மாதிரி கேட்குறான். சயின்ஸ் வேற எதுலையும் 60% இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் 60. ஸோ பிருந்தா ஸ்கோர் 20% மோர் இன் டேஷ் சப்ஜெக்ட் தேன் டேஷ் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை அழிச்சிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே வந்து 20% மோர் வாங்கியிருக்கா எந்த சப்ஜெக்டில்? பேசிக்காக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 80% வாங்கியிருக்கா. 80%. சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 60% தான் வாங்கியிருக்கா. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மேக்ஸில் 20% மோர்னு. ஸோ கொஷின் அதான் கேட்டிருக்கான். பிருந்தா ஸ்கோர் 20% மோர் இன் மேத்ஸ் சப்ஜெக்ட் கம்பேர்ட் டு சயின்ஸ் சப்ஜெக்ட் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 80% வாங்கியிருக்கா. இதில் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். 80, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 தான். 60% தான் வாங்கியிருக்கா. ஸோ இது கொஞ்சம் கம்மி இங்கிலீஷில் நினைக்கிறேன். இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சு 55 வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். நடுவில் வருது, நடுவில் எங்கேயோ வருது, 55 வருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் எடுத்து போடுறது. மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இதில் 80, இதில் 60%. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம். முக்கியமாக ஒன்று பண்ண போகிறேன். நான் வந்து ஆக்சுவலாக 2, 3, 4 நான் போட போகிறது இல்லை, நீங்கள் தான் போடணும். ஏன்னா 2, 3, 4ல் ட்ரா பேராகிராஃப்னு கொடுத்துருக்கோம். ட்ரா பாராகிராஃப் மேபி நம்ம அப்புறமா போடலாம். அந்த மற்ற வீடியோஸில் மேபி நான் ஃபர்தராக வர வீடியோஸில் போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் 2, 3, 4 நெக்லெக்ட் பண்ண போகிறேன். ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.3 நான் போட போகிறது இல்லை. ஏன்னா பாராகிராஃப் வரையாது கொஞ்சம் கஷ்டம். இந்த இந்த ஸ்க்ரீனில் வரையாது கஷ்டம். வரைஞ்சாலும் அது கரெக்டாக மார்க் பண்ணுறது கஷ்டம். இவ்வளோ டீட்டெயில்ஸும் அதில் போட முடியாது. ஸோ அதனால தான் நான் வரைய போகிறது இல்லை பாராகிராஃப். நான் பாராகிராஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கொடுக்குற எல்லா கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணிடுவேன். பேசிக்காக ட்ரா பாராகிராஃப் அந்த மாதிரி கொஸ்டினை தவிர எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிடலாம். ட்ரா பிக்டோகிராஃப் கூட வரைஞ்சிடலாம், ட்ரா ஃப்ரீக்வன்சி டேபிள் எதுனாலும் வரைஞ்சிடலாம். ஆனால் ட்ரா பாராகிராஃப் மட்டும் நான் வரைய முடியாது. ஏன்னா எனக்கு இடம் பத்தாது. இந்த மாதிரிலாம் எனக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் போயிடலாம். பாராகிராஃப் கேன் பி ட்ரான் யூசிங் என்ன கொடுத்துருக்கான்? போத் ஹாரிசாண்டல் வெர்டிகல் பார்ஸ், எய்தர் ஹாரிசாண்டல் ஆர் வெர்டிகல் பார்ஸ். ஸோ ஆன்சர் வந்து டி. ஹாரிசாண்டல் பார்ஸும் யூஸ் பண்ணலாம், வெர்டிகல் பார்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதான் கரெக்டான ஆப்ஷன். எய்தர், மற்றெல்லாம் தப்பு. ஸோ ரெண்டு விதமாக 2 டைப்ஸ் ஆஃப் பாராகிராஃப்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வெர்டிகல் பாராகிராஃப்னு சொல்லுவாங்க, வெர்டிகல் பாராகிராஃப்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஹாரிசாண்டல் பாராகிராஃப். ஹாரிசாண்டல் பாராகிராஃப்.
ஹாரிசான்டல் ஹாரிசான்டல் பார் கிராஃப் அவ்வளோ. ஸோ 2 டைப் இருக்குது, வெர்டிக்கல் ஒரு டைப்பு, ஹாரிசான்டல் ஒரு டைப் அவ்வளோ. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் 6th கொஸ்டின். The spaces between any two bar graph in a bar graph, any two bars in a bar graph is constant. Actually, மாறக்கூடாது. இது கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் த சேம்னு அர்த்தம். இதான் கரெக்டான ஆப்ஷன். மற்ற எல்லாம் தப்பு. இதுவும் தப்பு. கேன் பி டிஃப்ரெண்ட் கன்ஃபார்ம் இல்லை. ஆர் நாட் த சேம், இதுவும் தப்பு. ஆல் ஆஃப் தீஸ் கண்டிப்பாக அது இல்லை. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டாக. ஸோ தே ஷுட் பி சேம். கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லை சேம்னு சொல்லலாம். தே ஷுட் பி ஈக்குவல் பேசிக்காக. இப்போ அடுத்தது என்னென்ன இருக்குது? ஓகே, எக்ஸசைஸ் 5.4 நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.3, 5.6 முடிச்சிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.3 முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதான் பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 5.4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.